தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள வன்னியபுரம் பகுதியில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் தனியார் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்காக விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 4வது பிளாக்கில் வடமாநில பெண் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் ஒரு அறையின் குளியலறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் பெண் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அதே ரூமில் வசித்து வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண் நீலுகுமாரி குப்தா என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தனது காதலனான பெங்களூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் சொன்னதால் தான் கேமராவை குளியலறையில் வைத்தேன் என நீலுகுமாரி வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து நீலுகுமாரி கொடுத்த செல்போன் எண்ணை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் சந்தோஷ்குமார் பெங்களூர் இல்லை என்பதும் அவர் ஒடிசா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் சந்தோஷ்குமார் மொபைல் எண் டவர் நீலுகுமாரி கூறிய அக்டோபர் 19ஆம் தேதி ஒடிசா மாநிலத்திலேயே இருந்ததும் தெரிய வந்தது. இதனால் நீலுகுமாரி கூறியது பொய் என உணர்ந்த போலீசார் நீலுகுமாரி செல்போனை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு குறிப்பிட்ட செல்போன் எண்ணிற்கு நீலுகுமாரி அடிக்கடி நீண்ட நேரம் பேசி வந்ததும், அதேபோல் சம்பவம் நடந்த கடந்த 2ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு கடைசியாக பேசிய பிறகு அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த செல்போன் எண்ணின் முகவரியை பார்த்தபோது அது போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த எண் நீலுகுமாரி குப்தாவின் பெயர் மற்றும் முகவரியிலேயே இருந்துள்ளது. இதையடுத்து பெண் காவலர்களை வைத்து தங்களது பாணியில் போலீசார் நீலுகுமாரியிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நீலுகுமாரியும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பிரதாப் சிங் என்பவரும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் நீலுகுமாரியை காதலிப்பதாக கூறியுள்ளார். பிரதாப் சிங்கிடம் பேசுவதை போலவே சந்தோஷ்குமாரிடமும் நீலுகுமாரி செல்போனில் பேசி வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்த நீலுகுமாரி விடியல் ரெசிடென்சியில் உள்ள 4வது பிளாக்கில் 4 பேருடன் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இதனிடையே நீலுகுமாரி தான் வாங்கும் சம்பளத்தில் ஒரு பகுதியை தனது காதலனான பிரதாப் சிங்கிற்கு அனுப்பியும் வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நீலுகுமாரியிடம் பிரதாப் சிங் செல்போனில் பேசும்போதெல்லாம் எனக்கு சொந்தமாக கார் வாங்கி அதில் உன்னை உட்கார வைத்து ஊர் சுற்ற வேண்டும், உன்னை ராணி மாதிரி வாழ வைத்து பார்க்க வேண்டும், ஆனால் பணம்தான் இல்லை என குப்தா வருத்தப்படும்படியாக பேசி வந்துள்ளார். இதனால் மனம் இறங்கிய நீலுகுமாரி பக்கா பிளான் ஒன்று இருப்பதாக கூறியுள்ளார். அந்த பிளான் குறித்து பேச பிரதாப் சிங்கை பெங்களூரு வரும்படி அழைத்துள்ளார். அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பெங்களூரில் ரவி பிரதாப் சிங்கும் நீலுகுமாரியும் தனிமையில் சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது தான் தங்கியுள்ள விடுதி கழிவறைகளில் ரகசியமாக கேமரா வைப்போம், நான் அங்கேயே இருப்பதால் அதில் பதிவாகும் வீடியோ காட்சிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களின் செல்போன் எண்ணை நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த வீடியோக்களை அவர்களின் செல்போன் எண்ணிற்கே அனுப்பி அவர்களிடம் மிரட்டி பணம் பறிக்கலாம், அப்படி செய்தால் நீ நினைத்தது போல சொந்தமாக காரும் வாங்க முடியும், ஆடம்பரமாக வாழவும் முடியும் என கூறியுள்ளார். இதனையடுத்து நீலுகுமாரி பெங்களூருவில் ரகசிய கேமராவை விலைக்கு வாங்கி அதை விடுதி கழிவறையில் பிக்ஸ் செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதற்கிடையில் கடந்த 2ஆம் தேதி இந்த கேமரா விவகாரம் வெளியில் தெரிந்ததால் அன்றிரவு 11:45 மணியளவில் தனது காதலன் பிரதாப் சிங்கிற்கு போன் செய்து நாம் மாட்டிக்கிட்டோம், அடுத்து என்ன செய்வது என பேசியுள்ளார். அப்போது நீலுகுமாரியை போலீஸ் நெருங்கினால் மற்றொரு காதலன் சந்தோஷ் தான் இதை செய்ய சொன்னதாக கூறி அவளை மாட்டிவிடலாம் என பிளான் போட்டுள்ளார். பிளான் படியே பிரதாப் சிங் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து சிம் கார்டை தூக்கி போட்டுவிட்டு செல்போனை பிளாஷ் செய்திருக்கிறார். நீலுகுமாரி குப்தாவும் சந்தோஷ்குமார் தான் இப்படி செய்தது என போலீசாரை நம்ப வைக்க முயற்சித்துள்ளார்.
இதையடுத்து போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு டெல்லி நிசாமுதீன் ரயில் நிலையம் அருகே உள்ள லாட்ஜில் வைத்து பிரதாப் சிங்கை கிருஷ்ணகிரி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.